எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தவைக்க தலைவர் விஜயுடன் சந்திப்பு மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் தவைக்காவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜயுடன் இந்த சந்திப்பு மேற்கொள்ள இருக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தவைக்க தலைவர் விஜயுடன் சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் தவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நகர்வாக இந்த சந்திப்பு அமைவதற்கு என்ன காரணம் என்றால், இதுவரை விஜயிடம் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இளைஞர் கூட்டாளம் குறித்தோ, விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்கலாம் என்பது குறித்தோ யாரும் பெரிய அளவில் மறுப்பு கருத்தை சொல்லவில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்ததன் காரணமாக ஒரு சில அரசியல் புரிதல் அவருக்கு குறைவாக இருக்கலாம். அனுபவத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடிந்த அந்த புரிதல்கள் விஜய்க்கு சற்று குறைவாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய விதமாகத்தான் ஒரு மூத்த தலைவருடைய இந்த வருகையானது அவருக்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்து கொண்டால் அது அரசியல் ரீதியாக விஜய்க்கு பல புதிய கண்ணோட்டங்களை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கும். இது ஒன்று. மற்றொரு பக்கம் செங்கோட்டையன் விஜயோடு கைகோர்த்தால் செங்கோட்டையன் தன்னோடு தோழமையில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை விஜய் பக்கம் கொண்டு வரக்கூடும். உதாரணத்திற்கு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கணிசமான வாக்குகளை வைத்திருக்கின்றார். டெல்டா மாவட்டத்திலும் தென் மாவட்டங்களிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை அவருடைய வாக்குகள் எந்த அளவு இருக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் அவரும் கூட தொடர்பில் இருக்கக்கூடியவர். மற்றும் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக பலக்கூடிய சசிகலாவும் செங்கோட்டையோடு நல்ல தொடர்பில் இருக்கின்றார். எனவே செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் பொழுது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சமமான வலிமையுடைய ஒரு கூட்டணியை தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக அவரும் ஏற்படுத்தக்கூடும். செங்கோட்டையன் அதிமுகவிற்கு நிகரான ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிடக்கூடும். மேலும் செங்கோட்டையனுடைய இந்த வருகை அதிகாரப்பூர்வமாக அவர் தவேகாவிலே இணைந்தால் விஜய் தன்னுடைய நான் தான் முதலமைச்சர், மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் நான் என்று சொல்லி தேர்தலை சந்திக்கின்றார். தன்னுடைய பேரத்தை, அதாவது அரசியலிலே அதை பேரம் என்று சொல்வார்கள், கூட்டணி கட்சிகளுக்கு விதிக்கக்கூடிய நிர்பந்தத்தை, அந்த நிர்பந்தத்தை விஜய் உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை செங்கோட்டையன் வழங்கி இருக்கின்றார். செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த தலைவர் வரும்பொழுது அவரோடு சேர்ந்து அவருடைய தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு வலிமையான கூட்டணியாக உருப்பெறும் பொழுது அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்தந்த வட்டார அளவில் செல்வாக்கு கொண்டிருக்கக்கூடிய இப்போ மேற்கு மாவட்டத்தில் ஒரு சில கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த ஒரு 40-50 தொகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 வாக்குகளை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வாக்குகள் வெற்றியை தீர்மானிப்பதற்கு முக்கியம் என்பதன் காரணமாகத்தான் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை கூட்டணியில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைத்துக் கொள்ள விருப்பம் காட்டுவார்கள். அதே போன்று தென் மாவட்டங்களில் எல்லாம் பார்வர்ட் பிளாக் கட்சிகள் பல்வேறு பெயர்களில் இருக்கின்றன. அவர்களும் கூட ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் வலிமை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சிகள் திமுக சின்னத்தில் நின்று அதிமுக சின்னத்தில் நின்று தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய கட்சிகள் செங்கோட்டையினுடைய வருகையின் மூலமாக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இணைந்து இது ஒரு கூட்டணியாக உருப்பெறும் பொழுது பல ஆண்டுகளாக நாம் இந்த கூட்டணியிலே இருக்கின்றோம், ஒரு 1-2 தொகுதிகளை தான் தருகின்றார்கள், அந்த தொகுதிகளிலும் கூட திமுக சின்னத்தில் தான் நிற்க முடிகின்றது, இந்த ஒரு முறை நாம் இந்த கூட்டணி வலிமையாகத்தான் இருக்கின்றது, சென்றுதான் பார்ப்போமே என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு சென்றால் அந்த கட்சிகள், குறிப்பாக அந்தந்த சமூக வாக்குகளை அதிகம் முன்னிருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வந்துவிடும், தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு. எனவே தமிழக அரசியல் களத்திலே இதுவரை அதிமுக திமுக கூட்டணிகள் வலிமையாக இருந்தன. தமிழக வெற்றி கழகம் தனித்த ஒரு கட்சியாக தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக போராடி கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையனுடைய இந்த வருகையின் மூலமாக இப்பொழுதே தவேகாவினுடைய பல்வேறு ஆதரவாளர்களை பார்க்க முடிகின்றது. தவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஒரு சிலரிடம் நாம் பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு இப்பொழுதே ஒரு தொகுதி கிடைத்து விட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். தவேகாவில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி செங்கோட்டையனுடைய இந்த வருகை தொடர்பாக நாம் கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய கருத்து, எங்களுக்கு இப்பொழுதே கோபிச்செட்டிப்பாளையம் என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி தவேகாவிற்கு கிடைத்து விட்டது என்று நாங்கள் கருதுகின்றோம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அந்த தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருடைய ஆதரவாளர்களால் சுட்டிக்காட்டப்படக்கூடிய அளவிற்கு 9 முறை போட்டியிட்டு அந்த 96 தேர்தல் அந்த கள நிலவரம் அனைவருக்கும் தெரியும். அதை தவிர்த்து 8 தேர்தல்களிலே வெற்றியை பதிவு செய்திருந்தவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்றால் சின்னம் என்பதையும் கடந்து இரட்டை இலையிலே அவர் போட்டியிடவில்லை என்றாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு கண்டிப்பாக அந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். எனவே இந்த தேர்தல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று இன்னும் உறுதியாகவில்லை. விஜயினுடைய
ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் போட்டியிடுவார்கள், அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயமா என்பது தெரியாது. ஆனால் செங்கோட்டையனை போன்ற ஒரு நபர் விஜயோடு கைகோர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர் போட்டியிடக்கூடிய வழக்கமான தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலே செங்கோட்டையன் வெற்றியின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை திமுக தலைமையும் அங்கீகரிக்கும், அதிமுக தலைமையும் கூட அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யும். அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சூழலை பொறுத்தவர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே செங்கோட்டையனினுடைய வருகை என்பது ஒரு தனிப்பட்ட நபருடைய வருகையாக இந்த இடத்தில் பார்க்க முடியாது. அதிமுகவிற்கு எதிராக, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக நீதிமன்றங்களில் பலமுறை சட்ட போராட்டம் நடத்தி எந்த வகையிலும் ஒரு சிறிய வெற்றியை கூட பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான ஒரு முக்கியமான வாய்ப்பு இது என்று பார்க்கப்படுகின்றது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை பிரித்து எடுத்து வந்து விட்டார்கள். அதிமுகவிற்கு எதிராக அவரை நிலைநிறுத்தப் போகின்றார்கள். இது ஒரு வகையிலே அதிமுகவிற்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மூத்த அரசியல் தலைவரான டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. இத்தனை நாட்கள் அவர்கள் அரசியல் களத்திலே தனித்து நின்று ஒரு தலைவர்களாக இருந்து அதிமுகவோடு போட்டியிட பார்த்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே உதிரிகளாக சிதறி கிடந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. தாவேகா என்கின்ற தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் தங்களை கூட்டணி கட்சியாக இணைத்துக் கொண்டு அதிமுகவிற்கு எதிராக கடுமையான ஒரு போட்டியை ஏற்படுத்த முடியும். ஏற்கனவே விஜய் ஒரு பக்கம் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது செங்கோட்டையின் மூலமாக மேலும் ஒரு சில கட்சிகள் அந்த கூட்டணிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த போட்டி என்பது திமுக தாவேகா இடையே ஒரு வலிமையான போட்டியாக மாறும். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் திமுகவிற்கு செங்கோட்டையனை இழந்திருப்பது ஒரு வகையிலே அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வை தந்திருக்க கூடும். செந்தில் பாலாஜி, ஈரோடு முத்துசாமி போன்ற முக்கிய தலைவர்கள் திமுக அணியில் இருந்தாலும் கூட செங்கோட்டையன் வருவதை அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். இன்று அமைச்சர் சேகர் பாபுவை அழைத்து திமுக தலைமை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் செங்கோட்டையனை எப்படியாவது சமரசம் செய்து அறிவாலயம் அழைத்து வந்து விடுவோம் என்று முயற்சித்திருந்தார்கள். ஒருவேளை அதில் சமரசம் ஏற்பட்டிருந்தால், சேகர் பாபு அவர்களுடைய அந்த அரை மணி நேர முயற்சிக்கு சமரசம் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக செங்கோட்டையனுடைய கார் என்பது நேராக அறிவாலயம் தான் சென்றிருக்கும். ஒரு மணி 2 மணி அளவிலே கூட அறிவாலயம் சென்றிருக்கும். நாளைய தினம் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு திமுகவினர் தயாராகி வருகின்றார்கள். எனவே நாளைய தினம் திமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக மேற்கு மாவட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மிகப்பெரிய அனுதாபியாக இருந்தவர், அதிமுகவிலே முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர், அதிமுகவிலே முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்தவராக இருந்தவர், அவரை திமுகவிற்கு கொண்டு வந்து விட்டோம் என்பது திமுகவின் இளைஞரணி செயலாளருக்கு, துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து செய்தியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் திமுகவினர் மிகப்பெரிய அளவில் இன்று காலை முதலே ஆர்வம் காட்டினார்கள். செங்கோட்டையனை எப்படியாவது அழைத்து வந்து நாளைய தினம் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளிலே அவரை திமுக கட்சி வேட்டியோடு, கரை வேட்டியோடு மேடை ஏற்றி விடலாம் என்றெல்லாம் அவர்கள் கணக்கு போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட இணைந்து விடுவார் என்பது உறுதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இது திமுகவிற்கு ஒரு வகையில் பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும், மற்றொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இதன் மூலமாக திமுகவிற்கு சாதகமான ஒரு அம்சமும் இருக்கின்றது. அரசியல் களத்திலே விஜய் தொடர்ந்து திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையில் தான் போட்டி என்று சொல்லி வந்தாலும் கூட கடைசி நேரத்திலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதிமுகவும் தாவேகாவும் கைகோர்த்து விடும் என்ற பயம் திமுகவிற்கு இருக்கின்றது என்பதை அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் சொல்கின்றார்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். தேர்தலுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும் பொழுது அதிமுக தாவேகா இணைந்த ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட்டால் அது மிகப்பெரிய அளவில் ஆளும் கூட்டணி உருவாக்கிவிடும். எனவே அவர்கள் தொடர்ந்து அச்சத்தோடு தான் இந்த கூட்டணியை இரண்டையும் பார்த்து வருகின்றார்கள், தாவேகாவையும் அதிமுகவையும். எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்கள் இணையக்கூடும் என்ற ஒரு அச்சம் திமுக தலைமைக்கு இருக்கின்றது என்று பார்க்கப்பட்ட நிலையிலே செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அந்த இணைப்பின் மூலமாக அதிமுக தொண்டர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு கோபமான மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று பார்க்கின்றார்கள். நிர்வாகிகளுக்கும் கூட செங்கோட்டையனை போன்ற முக்கிய தலைவர்களை எல்லாம் விஜய் தன் பக்கம் ஈர்த்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது விஜயோடு சென்று நாம் எப்படி கைகோர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அதன் காரணமாக அதிமுக தாவேகா இடையே கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பை செங்கோட்டையன் மூலமாக அது தடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தையும் அரசியல் ரீதியாக முன்வைக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் தாவேகா என்பது விஜய்க்கு மேலும் பல வகையிலே அரசியல் கண்ணோட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர் பக்கம் இருக்கின்றார் என்கின்ற ஒரு மாரல் சப்போர்ட் என்று சொல்வார்கள். உளவியல் ரீதியாக ஒரு பலத்தை அது வழங்கக்கூடும். செங்கோட்டையனை போன்ற மூத்த தலைவர்கள் தன் பக்கம் இருக்கும் பொழுது விஜய்க்கு இன்னும் அரசியலிலே தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடைக்கும். இதுதான் அரசியல், இப்படித்தான் அணுக வேண்டும், தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக வாக்காளர்களுடைய மனநிலை இப்படி இருக்கும், இந்த தருணத்திலே இப்படி பேச வேண்டும், இது போன்று பேச வேண்டும், பொதுக்கூட்டங்களை இப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் செங்கோட்டையனால் கண்டிப்பாக
அந்த அனுபவத்தை ஜெயலலிதா உள்ளிட்டவர்களிடம் பதிவு செய்திருக்கின்றார். நற்பெயரும் வாங்கியிருக்கின்றார். அவர் மீது அதிமுகவிலே சில காலகட்டங்களிலே ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் கட்சி ரீதியாக என்றாலும் கூட அதிமுகவிலே அது போன்ற நடவடிக்கைக்கு உள்ளாகாத தலைவர்கள் என்று யாருமே கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அதிரடி அரசியல் பாணி அப்படிப்பட்டதுதான். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அதிமுகவிலே ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட திறமையாளர்கள் என பாராட்ட பெற்ற பொதுவெளியிலே ஜெயலலிதா அவர்களுடைய பாராட்டை பெற்ற நபர்களில் 1-2 பேர்களிலே செங்கோட்டையனும் ஒருவர். எனவே ஜெயலலிதாவாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் விஜய் பக்கம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விஜய்க்கு அரசியல் ரீதியிலாக பல புதிய கண்ணோட்டங்கள் கிடைக்கும். இது ஒன்று. மற்றொரு பக்கம் செங்கோட்டையன் தனிநபராக விஜயோடு வரவில்லை. செங்கோட்டையனின் வரவின் மூலமாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களும் அடுத்தடுத்து இந்த கூட்டணிக்கு வரக்கூடும். தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்து விடுவார். ஏற்கனவே செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் ஒன்றாக இணைந்து தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் என்பதுதான் அவர் மீது முழுவதுமாக கட்சியை விட்டு தூக்கி வெளியில் வீச. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.